எவா விட்டு கோழி நம்ம தெருவில் வந்து கக்கக்கா கக்கக்கன்னு கணச்சிட்டு அடக்கு படலையை குலுக்கி போட்டிருக்கேனா. கோழி வந்துச்சுன்னா அவ்வளோ செடியும் கிண்டி போட்டுரும். அவ்வளோ வரும் வீட்டில் முட்டையை உடையதுக்கு மட்டும் கோழியை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே அழுவேன். மற்ற நேரம்லாம் திறந்து விட்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போன அனுப்பிடுவாளோல என்னமோ தெரில. வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ செடியையும் நாசம் பண்ணிடுதுவே கிண்டி கிண்டி போட்டு. அங்கன இங்கே வேற கோழிப்பியாதான் பேண்டு போட்டு போகுது. நம்ம ஒரு இடத்துல உட்கார முடிய மாட்டேங்குது. நம்ம விட்டு பிள்ளைகள் வேலையே கோழி வளர்த்தா அங்கன்னு ஆய் போய் வைக்கும் இங்கன வேண்டு வைக்கும். அதனால வளர்க்காண்டான்னு சொல்லி ஆள்வன்னே நான் கோழி வளர்க்கறது கிடையாது. இல்லாட்டினா 4 கோழியை வாங்கி போட்டு முட்டையை வீட்டுக்கு தேவைக்காவது யூஸ் பண்ணிக்கிடலான்னா இவ்வளோ வளர்க்கூட மாட்டேங்க அழுவேன். அடுத்த வீட்டு கோழி வந்து இங்கே பேண்டு போட்டு போகுது. அதை நான் கிடந்து அள்ள வேண்டியிருக்கு. இனிமே நான் இருக்கும்போது எந்த கோழியாயினும் வீட்டுக்குள்ளே வரட்டும் அடித்து தலையை திருக்கி குழம்பு வச்சு விட்டுருங்க. சரி நம்ம கஞ்சியை குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம். நிறைய வேலை கிடக்கு. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு படையப்பா படையப்பா என் பேரு படையப்பா இளவட்ட நடையப்பா என்னோடு உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா உடம்பெல்லாம் ஒரே சொரியப்பா சொரியப்பா. லட்சு லட்சு சாப்பிட்டுட்டு இருக்கிய போல இருக்க. ஆமாடா பெரிய பொண்ணு, வா வா நீயும் சாப்பிட்றியா? ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் லட்சு, நான் வீட்டில் இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன், அதனால நீங்கள் சாப்பிடுங்க. என்ன விஷயமாலாம் காலையிலே வந்திருக்கா? அதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமும் கிடையாது, சும்மா தான் வந்தேன், வீட்டில் கடுப்பாக இருந்துன்னு. இன்னைக்கு லட்சு வீட்டில் என்ன சாப்பாடு? கஞ்சியா? கஞ்சிக்கு என்ன அப்பளம் ஊறுகாய், அது ஏதோ பொரியல் மாதிரி இருக்குது, துவையல், நல்ல காம்பினேஷனே. ஆமா நேற்று ராத்திரி சாப்பிடாம அவ்வளோ வரும் தூங்கிட்டாள்வளா போட்டி பார்த்துட்டு வந்து அந்தால அதான் மீதி அவ்வளோ ஜோரம் அந்தால கடந்து போச்சு. அதனால அந்த கஞ்சியை தான் கொஞ்சம் எனக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை வடித்து அந்தால புளிச்சோறு மாதிரி கிண்டி அவ்வளோக்கு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்து விட்டுட்டேன். 2 பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுவேன். கொஞ்சம் துவையிலையும் அரைச்சி வச்சு கொடுத்தாச்சு. நமக்கு இந்த புளிச்சோறுலாம் சரிபட்டு வராது. கஞ்சின்னா கொஞ்சம் குடிச்சுக்கிடலாம், அப்படியே நல்லா கொஞ்சம் இதமாக இருக்கும். அதனால தான் எனக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன். பார்த்துக்க கொஞ்சம் சாப்பிட்றியாடே? சீனி அரைக்க பொரியல்லாம் இருக்குடே, ரொம்ப நாளாக வாங்கி போட்டு அந்தால கடந்து பார்த்துக்க. சரி வீணாக போதே வாடிட்டு அடக்கன்னு இன்னைக்கு அந்தால கொஞ்சம் பொரியலும் பண்ணிட்டேன். அப்புறம் அப்பளம்லாம் நேற்று பொரிச்சது தான், அது அந்தால கொஞ்சம் கச்சிப்பு மாதிரி சவுண்டு போய் தான் அடக்கும். சாப்பிட்றேன்னா சொல்லு, இருக்கு எடுத்துகிட்டு வரேன். ஏ அப்பா உங்கள் கஞ்சிக்கு இவ்வளோ பெரிய வரலாறா? வேண்டாம்மா, நான் வீட்டில் இட்லி சாப்பிட்டு வந்துட்டேன். காணும் துவையல்லாம் நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுல. கஞ்சி இஞ்சிலாம் குடிச்சு பாருங்க. ஒரு வாரத்துக்கு மாவை சேர்த்து அரைச்சி பிரிட்ஜில் வச்சுக்கிட்டு அதை தின்னு தின்னு உடம்ப கெடுத்துக்கிடாதீங்களா. இட்லி செய்ய தோசை செய்யன்னு கஞ்சி குடிங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இங்கே பாரு, நான் கருத்தரிசி கஞ்சி என்ன அழகா முத்து போல கிடக்குன்னு பாரு. இதை கூட கொஞ்சோட போட்டு மெனக்கெட்டு கஞ்சிக்குன்னு நானே எப்பயுமே வைப்பேன். நேற்று இந்த பிள்ளைகள் சாப்பிடாததுனால தான் கஞ்சி நிறைய ஆகி போச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கு மதியத்துக்குமே கஞ்சி போதும்னு சொல்லி கேட்டே வாங்கிட்டு போயிட்டாரு. எனக்கு இது போதும் சாப்பாடு இன்னைக்குன்னு. நல்லா இருக்கும் வெயிலுக்குலாம். சரி சரி, கஞ்சை பற்றி புகழ்ந்தது போதும், சாப்பிடுங்க முத. இன்னைக்கு மதியத்துக்கு எனக்கு அந்த கஞ்சி தான். பிள்ளைகள் வேற பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா, இவரும் கஞ்சி போதுன்னு எடுத்துட்டு போயிட்டாரா. இனிமே மதியத்துக்கு நமக்கு மட்டும் என்னத்துக்கு போட்டு சோறு போங்க. இனிமே இங்கே கடக்க கஞ்சியை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இனிமே ராத்திரிக்கு வேற என்னதாவது செஞ்சுக்கிட வேண்டியதுதான். ஆமா பெரிய பொண்ணு, நீ என்னைக்கு பால் காய்ப்பு வச்சிருக்கா? பால் காய்ப்பாலச்சு பிப்ரவரி 11. பிப்ரவரி 11ன்னா தை முடிஞ்சிருதோ? இல்லை தையெல்லாம் முடியாது, தைக்கு 28 போல் வரும்னு நினைக்கேன். அதுக்கப்புறமானா அடுத்து மாசி பிறந்துடும், அதனால தான் தையிலே பால் காய்ச்சிடணும்னு முடிவு பண்ணிட்டோம். பிப்ரவரி 1 தான் பார்த்தோம் வைக்கலான்னு, பார்த்தா அது வந்து தேய்பிறையில் இருந்தது. சரி வளர்ப்பிறை இன்னைக்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் வளர்ப்பிறைனா 11 வருது, பிப்ரவரி 11 வளர்ப்பிறை வருது. சரி அப்போ அப்பயே வச்சிடலாம், கடைசியில் அந்த ஒரு நாள் தான் நல்ல நாள் இருக்குது, அதே வச்சிருவோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஆமாம் ஆமாம் நல்லதுதான் நல்லதுதான். என்னதான் தேய்பிறையில் நல்ல நாள் இருந்தாலும் நமக்கு வளர்ப்பிறையில் வச்சாதான் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சரி வளர்ப்பிறை நல்லா வச்சிருக்கோன்னு. நானும் பால் காய்ப்புக்கு உனக்கு ஏதாவது செய்யணும். என்ன செய்யடே? உனக்கு ஏதாவது பொருள் வேணும்னா சொல்லுடே, நான் அந்த பொருளை வாங்கி தந்துடுறேன். ஐயா வேண்ட லட்சு, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நீங்கள் வந்தால் மட்டும் போதும். எனக்கு எங்கள் அண்ணனே எல்லா பொருளும் சிறு பொருள் தர்றேன்னு சொல்லிட்டோம்ல, கல்யாணத்துக்கு தரல, அதனால இப்போ தரேன்னு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் அண்ணன் வாங்கி தந்துடுவான். அதுக்கப்புறம் மிச்சம் மீதி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறம் பார்த்து வாங்கிக்கிடியேண்ணா. அவன் என்னென்ன வாங்கி தருவான்னு தெரில, அப்புறம் வீட்டில் எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ணும்போது தானே தெரியும் நமக்கு என்ன வேணும் வேண்டான்னு, அப்போ பார்த்துக்கிடலாம். எதா இருந்தாலும் சொல்லு பெரிய பொண்ணு, நான் உனக்கு வாங்கி தரேன். நானா செஞ்சேன்னு வையி, ஒரு குத்து விளக்குன்னு தான் எடுத்து வைப்பேன். அது நீ எப்பயும் யூஸ் பண்ண மாட்ட பத்தியா, ஏற்கனவே உனக்கு வீட்டில் இருக்குமா இருக்கும். வேற தந்த பொருளே தந்து அது வீட்டில் சும்மா அடைஞ்சு கிடக்கிறதுக்கு யூஸ் பண்ணான பொருளாக இருந்தால் உனக்கு நல்லதில்ல. அதான் பாக்கியம் பெற்றுக்க.
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லட்சு. நீங்கள் பால் காய்ப்புக்கு அவ்வளோ தூரம் வந்தால் மட்டும் போதும், குடும்பத்தோட நல்லபடியாக. எங்கள் வீட்டுக்காரு பால் காய்ப்புக்கு பத்திரிக்கை அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பத்திரிக்கை அடித்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் தரேன் என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமான இதுக்கு கொடுக்க வேண்டியதுக்கு மட்டும் பத்திரிக்கையை கொடுத்தா போதும். எனக்கு நீ வாயால் விட்டாலே போதும், நான் வந்துடுவேன். இல்லை இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து தான் பத்திரிக்கை நிறையா தான் அடிக்காவ. ஊரில் எல்லாருக்கும் கொடுக்கணும்னாங்க, அப்போ கொண்டு வரோம். நல்லா பால் காய்ப்பை பெருசாக எடுக்கலடா எப்போ? ஆமாம் லட்சு, வீடு நல்லா பெருசுல, அதனால் பால் காய்ப்பை நல்லா பெருசாக எடுத்தால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சோ? இல்லை, என்ன கொஞ்சம் குறை கிடக்கு. அந்த வேலையெல்லாம் அப்புறம் தான் செய்யணும்னு சொன்னாவ. ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பால் காய்ப்பு வைக்க கூடாதான், கொஞ்சம் குறை கிடக்கணுமா. அதனால் குறைய போட்டுட்டு தான் பால் காய்ப்பு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு தான் ஃபினிஷிங் வேலையெல்லாம் பார்க்கணும் நாங்கள். ஆமாம் ஆமாம், குறை கிடக்கணும் பார்த்துக்க, இல்லைன்னா திருஷ்டி ஆகி போயிடும். லட்சுமி அக்கா வாயிச்சாச்சு. அட பெரிய பொண்ணு இங்கே தான் இருக்காளோ? ஆமாளா, வா வா. உனக்கு ஃபோன் அடிச்சு பார்த்தேன், நீ ஃபோனே எடுத்தால. அதான் நேரம் லட்சுமி அக்காவை தேடி வந்தேன். ஐயோ, என் ஃபோனை நான் வீட்டில் போட்டு வந்துட்டேன் போல இருக்க. அப்போ ஃபோனு வீட்டில் தான் அடிச்சுட்டு நடந்திருக்கோம். என்ன விஷயம்லாம் இழிச்ச வச்சு? வாயிச்சாச்சு, வந்து உட்காரு. நீ புள்ள காட்சிக்காரி நின்றுக்கிட்டே இருக்கா பாரு. அந்த வாரம் லட்சு 3வது மாதம் ஸ்கேன் எடுக்க சொன்னாங்களா, அதனால போய் எடுத்துகிட்டு வந்தோம். எடுத்துகிட்டு அப்புறம் காட்ட போகலாம் டாக்டர்னு பார்த்தோன்னா அது லேட்டாக தான் வர சொல்லிச்சு. அதனால சரி அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை வீட்டில் கொண்டு வச்சுட்டு இருந்துட்டோம். இனிமேல் இன்றைக்கி போகலான்னு பார்த்தோம், கொண்டு போய் காட்டுறதுக்கு இன்னும் போகலை. எங்கள் வீட்டுக்காரர் இன்னைக்கு கூட்டு போகிறேன்னாரு. அப்புறம் வேலையும் இருக்குது, லீவ் போட முடியாதுன்னு இருந்தாரா. அதனால் சரி நீங்கள் போங்க, நான் பெரிய பொண்ணு கூட போகிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். அதான் சரி ஒரு 10 மணிக்கு போல் போகலான்னு பார்த்தேன் ஆஸ்பத்திரிக்கு. அதான் பெரிய பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், பெரிய பொண்ணு ஃபோனே எடுக்கலை. அதான் சரி உங்களை கூப்பிட்டு பார்க்கலாம் துணைக்கின்னு நினச்சிக்கிட்டு தான் உங்ககிட்ட வந்தேன். அப்படியா? 3வது மாதம் ஸ்கேன் எடுத்துட்டீல? எப்போ எடுத்தியே? ரிப்போர்ட் எடுத்து ஒரு 2 நாள் போல இருக்கும்க்கா. எங்கள் வீட்டுக்கார கொஞ்சம் லீவ் போட சொல்லி கூப்பிட்டு போக சொன்னேன், அதில் போய் கூப்பிட்டு போனார். அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் இனிமேல் டாக்டர்கிட்ட காட்டணும்க்கா. அப்படியா? அப்போ ஒரு 10 மணிக்கு மேலே போனால் போதும்ல. ஆமாம் பெரிய பொண்ணு, ஆட்டோ ஏதாவது நான் ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமா? போயிடலாம். ஆட்டோ என்னத்துக்கு? நான் தான் கார் வச்சிருக்கேன்ல, காரில் கூப்பிட்டு போகிறேன். ஆமாம் இழிச்சு வச்சு பெரிய பொண்ணு காரில் பத்திரமா கூப்பிட்டு வருவா. வேணா நானும் வேணா வாரேன். சரி லட்சு. என் மோவா வேற இன்னைக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லிக்கிட்டே பள்ளிக்கூடத்துக்கு போனா. என்னன்னு தெரியல, அந்த பிள்ளைக்கு ஒரே இந்த மாதம் ஆனால் அவளுக்கு இந்த வயிறு வலி வந்துடுது. பொங்கல் நேரத்தில் எவ்வளவு ஒருத்தி தலை குத்திக்கிடுவா, சாமி கும்பிட முடியாதுன்னு பார்த்தேன். கடைசியில் தள்ளி போயிருச்சு. நான் நேற்று நல்லா ஆட்டம் போட்டாலுவல்ல, இன்னைக்கு அவளுக்கு வந்துருச்சு போல இருக்கு. ஒருத்தி என்ன அழுதுகிட்டே போறா பள்ளிக்கூடத்துக்கு. யாரு, சந்தியாளுக்கா? இல்லை, சோனிக்கு தான். பெரியவளுக்கும் வயிறு வலிக்குன்னு சொல்லதான் செய்வா, சின்னவா தான் ரொம்ப வலிக்குன்னு சொல்லிக்கிட்டு அடப்பா. இப்பையும் அவள் தான் அன்னைக்கு நாள் உருண்டு தள்ளிடுவா வீடு முழுக்க. வேணும்னா இன்னைக்கு லீவு போடுறியான்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். வேண்டா, பள்ளிக்கூடம் இருக்கு போனோம், இதுக்கு லீவு போட்டேன்னா வேற வீட்டில் இருந்து ஆளை வர சொல்லுவாவ அப்படின்னு சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த வருஷம் 12 அதனால ஏதோ கோச்சிங் கிளாஸ் அது இதுன்னு ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு என்னமோ நிறையா இருக்கான். அதனால அவள் லீவெல்லாம் போட முடியாது, போறேம்மோ அப்படின்னு சொல்லிட்டு போறா. காலையிலே இருந்தாலும் கொஞ்சம் வெந்தயம் தான் வாயில் எடுத்து போட்டு தண்ணியை குடிச்சிட்டு தான் போறா. என்ன பண்ணியாலும் தெரியல, பள்ளிக்கூடத்தில் போய் அங்கேயும் போனால் கொஞ்சம் முடியலன்னு படுத்து தான் கிடப்பேன் மெஞ்சிலேன்னு சொல்லுவா. அப்படின்னா மாத்திரை ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கப்படாதா? நீங்கள் எப்பயும் தான் வலிக்குன்னு சொல்லுதுல்ல, அப்படின்னா வாங்கி கொடுக்கலாம்ல? ஐயே இழிச்ச வச்சு இதுக்கெல்லாம் மாத்திரை சாப்பிட விடாது. எப்போனா ரொம்ப முடியலன்னா வேணா ஒருக்கா மாத்திரை திங்கலாமே தவிர்த்து ஓயாமலாம் திங்கப்படாது. அப்புறம் கருப்பை பைய பாதிக்கும். அதனால தான் வாங்கி கொடுக்க முடியேன். இந்த வலியெல்லாம் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் சரியாயிரும். இப்போ அப்படிதான் சொல்லிட்டு அடப்பாளுவேன். அதை பார்த்துட்டு நம்ம வலிக்குன்னு சொல்லியாள்வான்னு மாத்திரை வாங்கி கொடுத்தோன்னு வை, நாளை பிள்ளை குழந்தை இல்லைன்னா வேற மாமியாதாரி அடித்து வரட்டி விட்டுருவா. ஐயா ஆமாலச்சு, குழந்தை ஒன்று பெற்று எடுக்கலன்னு அவ்வளோதான். எல்லாரும் என்னென்ன பேசுவாவன்றதை நான் இத்தனை வருஷத்தில் நல்லா பார்த்துட்டேன். எனக்கு தாய் தகப்பனும் இல்லை, குழந்தையும் இல்லைன்னு பல நாள் அழுதுருக்கேன் லட்சு. வேண்டாத சாமி இல்லை, வேண்டாத கோயில் இல்லை, போகாத இது இல்லை, மனசுக்குள்ளேயே நிறைய அழுவேன், வெளியே காட்டிக்கிட முடியேன். வேற நம்ம வருத்தப்படுறதை பார்த்தா எல்லாரும் வருத்தப்படுவாங்களேன்னு எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். சரி வருத்தப்படாத இழிச்ச வச்சு, எல்லாம் நல்லதுக்கேன்னு நினச்சிக்க. இனிமே உனக்கு பிள்ளை நல்லபடியாக பிறந்து நல்லா இனிமே குடும்ப குட்டின்னு நல்லா சந்தோஷமா இருப்பேன் இனிமே நீ. ஆமா இழிச்சவாச்சி, இதுக்கு போய் அழலாமா சொல்லு நீ? ஆனந்த கண்ணீர்லாம் இது பாரு, அழும்போது கூட 32 பல்லையும் காட்டிக்கிட்டே தாம்மா அழுவாய்வா. சும்மா இரு பெரிய பொண்ணு. பாரு இப்படியே அழுதுகிட்டே இரு, வாய்க்குள்ள அவ்வளோ கண்ணீரும் போப்புது, அப்புறம் உப்பு கைக்கும். அம்மா வேக் சும்மா இருல பெரிய பொண்ணு, அழுகையா வருது. சரி அழாத இழிச்சு வச்சு எல்லாம் சரியாயிரும். சரி இழிச்சவாச்சி, நீ கவனமாக ரிப்போர்ட் எல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்க. நான் அப்புறமா கார் எடுத்துக்கிட்டு வாரேன், லட்சுமி அக்காவும் கூட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு வந்துடுவோம். சரி பெரிய பொண்ணு.
இல்ல அப்ப எனக்கு கொஞ்சம் வீட்டுல வேலை கிடக்கு. வேலையெல்லாம் அப்புறம் சீக்கிரமா முடிச்சு போட்டுட்டு வரட்டுமா? சாப்பாட்டு வேலைலாம் ஒன்றும் இல்லை பெருசா. இந்த பாத்திரம் கித்திரங்கள்லாம் கழுவ வேண்டிய வேலை தான் கிடக்கு பத்துக்க. கழுவி போட்டுட்டு குளிச்சுட்டு எடுத்துட்டு வாரேன். போவோம் என்ன? சரி லட்சு. அப்போ நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு வாரோம் அப்புறம். சரி. அப்போ எல்லாம் இழுத்து வச்சு நீ எதுவும் காலையில வயிற்றுக்கு சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டேன் லட்சு. எங்க வீட்டுக்காரர் சமைச்சு தந்துட்டு தான் போனாரு. அப்படியா? பரவாயில்லையே. என்ன குழம்பு வச்சு தந்தாரு? கத்திரிக்காய் குழம்பு லட்சு. எல்லாம் இழிச்ச வச்சு கத்திரிக்காய் சாப்பிட்டியா? கத்திரிக்காய் சாப்பிட்டா ஊறல் குரல் வந்துட போகுது. உடம்புக்கு ஒத்துக்கலன்னா வேற பிள்ளைக்கும் அலர்ஜி மாதிரி ஆகும். உனக்கு அலர்ஜி மாதிரி எதுவும் இல்லைல்ல? அப்படிலாம் எதுவும் எனக்கு இல்லை லட்சு. நான் கத்திரிக்காய் போய் நல்லா தான் சாப்பிடுவேன். எனக்கு ஒன்றும் ஊறல் மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்பன்னா பிரச்சனை இல்லை பெரிய பொண்ணு. அவளுக்கு ஏதாவது அலர்ஜி மாதிரி இருந்தாதான் கஷ்டம். அவளுக்கு ஒன்றும் செய்யாதுங்கல்ல, அப்போ பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாது. இந்த மாதிரி நேரத்தில் பிடிக்காதுன்னு எந்த பொருளையும் ஒதுக்கப்படாது. இந்த நேரத்தில் எல்லா பொருளும் சாப்பிடணும். இந்த மாதிரி பொருளெல்லாம் சாப்பிட்டாதான் பிள்ளையும் அப்புறம் வெளியே வந்த அப்புறமா இந்த மாதிரி பொருளெல்லாம் சாப்பிட்டு பழகும். வேற நீங்களும் இப்போ பிடிக்காதுன்னு ஒதுக்குனீன்னு வைங்க, வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளையும் வெளியே வந்த அப்புறம் அந்த பொருள் பிடிக்காது இந்த பொருள் பிடிக்காதுன்னு அவ்வளோத்தையும் ஒதுக்க ஆரம்பிக்கும். அதனால இழிச்ச வச்சு நீ எந்த பொருளையும் ஒதுக்காத என்ன, நல்லா சாப்பிடு. உடம்பு எப்பயும் நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா தான் பிள்ளையும் ஆரோக்கியமா இருக்கும். நல்லா சந்தோஷமா எப்பயும் இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு. இன்னைக்கு எப்படியும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவோம், செக்அப் பண்ணிட்டு என்ன. எதுனாலும் தயங்காம என்னைய கூப்பிடு என்ன, நான் வாரேன். எப்படி கூப்பிடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. சரி லட்சு. சரி லட்சு. அப்போ நான் அப்படியே இழிச்ச வச்சியாவே வீட்டில் விட்டுட்டு அப்படியே நானும் போயிட்டு வரேன். சரி பெரிய பொண்ணு, பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போ. சரி. வாயிலிச்சு வச்சு அப்படியே மெதுவாக போவோம். பேப்பர் பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம் பசங்களா. அதனால எப்போ எழுதினாலும் நல்லா பிளாக் பென் ப்ளூ பென் யூஸ் பண்ணி நீட்டாக அழகாக எழுதுங்க பேப்பரில். உங்கள் பேப்பரை பார்த்த உடனே கண்ணில் எடுத்து ஒத்திக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக நீட்டாக இருக்கணும். அப்போ தான் பார்க்கும்போதே மார்க் போடணும்னு தோன்ற மாதிரி இருந்தால் தான் திருத்துறவங்களுக்கு நல்லா மார்க் போடணுன்ற எண்ணம் வரும். அங்கே வரல நம்ம இடத்துல சோனி என்ன அழகாக காலை நீட்டி நல்லா ஜம்முன்னு படுத்து தூங்கியான்னு. நல்லா படிக்க பசங்க புக் ஃபுல்லாக நல்லா தர பண்ணுங்க என்ன. சரி படிச்சுட்டு இருங்க, நான் அந்த வாரேன். இல்லை என்ன படிக்கலாம் எப்படி? படிச்சுட்டு தான் இருக்கோம் மிஸ். நீங்கள் வேணா குறிச்சு கொடுத்த கொஸ்டினையாவது படிச்சு தொலைங்க பாஸ் ஆகுதுக்கு. எஸ் மிஸ். இல்லை சதீஷ், நீ என்ன முடிவு பண்ணியிருக்கா? இந்த வருஷமாவது பாஸ் ஆகுற என்ன இருக்கா இல்லையா? பாஸ் ஆகிடுவேன் மிஸ். பாஸ் ஆகலன்னு வையி, உன் தங்கச்சி படிச்சு முடிச்சு காலேஜ் போயிருவா, நீ மறுபடியும் இங்கே தான் இருப்பா. இல்லை மிஸ், நானும் காலேஜ் போயிருவேன் மிஸ். நான் 2-3 வருஷம் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து வச்சு உனக்கு கொடுத்தோம்ல மார்க் பண்ணி, அந்த இதை மட்டும் படியில நீ கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவா. அதுலேருந்து வர கொஸ்டினை மட்டும் நீ அட்டன் பண்ணால் போதும். சரி மிஸ். என்ன நீ பாஸ் ஆக போறீங்களோ தெரியல, பயமா இருக்கு எனக்கு. நான் என்ன நீ மேனேஜ்மெண்ட்டுக்கு பதில் சொல்ல போறேன்னு தெரியல உங்களோட வச்சுக்கிட்டு. அசிங்கப்பட்டான் சதீஷ். இல்லை சும்மா இருங்கல, கால் வேற வலிக்குது. எவ்வளவு நேரத்துக்கு தான் நம்மளை இப்படி நிற்க வச்சு உயிரை எடுக்குமா தெரியல இந்த டீச்சர். ஆமாடா, எனக்கும் பயங்கரமா கால் வலிக்கு. நேற்று போட்டிக்கு அங்கனையும் ஓடிக்கிட்டு தெரிஞ்ச பத்தியா, ஆனால் நல்ல கால் வலி. கொஞ்ச நேரம் உட்காரலான்னு பார்த்தா நம்மள உட்கார விட மாட்டாவோ போல இருக்கு. நம்ம எங்க உட்கார்றது, நம்மளை எழுப்பி விட்டுட்டு தானே அந்த சோனி பிள்ளை அங்கே போய் படுக்க வச்சாங்க. அந்த பிள்ளை அங்கே போய் படுக்கணுன்றதுக்காக நம்மளை எழுப்பி விட்டாங்களா, இல்லை நம்மளை படிக்க வைக்கிறதுக்காண்டி இங்கே எழுப்பி விட்டாங்களான்னு தான் தெரில. ஆமல, பொம்பளை பிள்ளைன்னு என்ன சொன்னாலும் சரின்னு டக்குன்னு போய் படுகு அப்படின்னு இடுறாவ. நம்ம என்னன்னு வாந்தி பேதின்னு எதை எடுத்துட்டு நடந்தாலும் நம்மளை கண்டுக்கவே மாட்டாவ. இல்லை ரொம்ப பண்ணாதீங்களே, வாந்தி பேதின்னு எடுத்தா கண்டிப்பாக கண்டுக்கிடுவாவ. நீங்களும் சும்மா தலைவலின்னு சொல்லி அப்படியே மட்டை அடிச்சுட்டு படுத்து கிடந்தனா வேற எப்படி விடுவாவ? எதிர்த்து உட்காருன்னு சொல்லிட்டு படிக்க தான் சொல்லுவாவ. நீங்களும் ஏமாத்துறீங்கன்னு. பொம்பளை பிள்ளைகள் மட்டும் அப்போ உண்மையை பேசும், ஆம்பளை பிள்ளைகள்னா போய் சொல்லுமோ? இது நல்ல கதையா இருக்க. ஆமா, அவ காலையில இருந்து சும்மா டல்லா இருந்தா. உடனே என்னன்னு கேட்டாவ, ஏதோ குடுக்குடுன்னு ஓடி போய் பூ மாதிரி காதுக்குள்ள சொன்னா டீச்சர்ட்ட. உடனே போய் பின்னாடி கொஞ்ச நேரம் படுன்னு விட்டுட்டாவ. நம்மளை எழுப்பி இங்க கொண்டு நிற்க விட்டாச்சு. நம்ம கொஞ்சம் தலைவலின்னு சொன்னா கூட நம்மள நம்பவே மாட்டேங்க அவ. அதான் கடுப்பா இருக்கு. ஆமா, நேரத்துல அவ நல்லா தானே இருந்தா, நம்மள என்னன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு. இன்னைக்கு ஏன் இப்படி கிடக்கான்னு தெரியலையே. ஒருவேளை அவளும் இங்கிலீஷ் டீச்சருக்கு பயந்து படிக்கிறதுக்கு மாற்றப்பட்டுக்கிட்டு தலைவலின்னு சொல்லி படுத்துக்கிட்டாலோ? ஆமல கார்த்தி, இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எதுக்குல அதெல்லாம்? பொம்பளை பிள்ளைகளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு நிக்க முடியலன்னா டீச்சர்ட்ட கேட்டு நாங்க உட்காருவோம்னு கேட்க வேண்டியதானே. வேற எதுக்குல அந்த பிள்ளையை இப்ப எழுப்புறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கியே? அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு மூடிக்கிட்டு உங்க வேலையை பாருங்களேன். இல்லை அங்க என்ன சத்தம்? ஒண்ணும் இல்ல டீச்சர், படிச்சுக்கிட்டு இருக்கோம். படிங்க, நான் இப்ப வந்து கேள்வி கேட்பேன். சரி டீச்சர். ஐயோ போச்சு, டீச்சர் கேள்வி கேட்குமா? செத்தோம். சரி வாங்கல படிப்போம். Doctor was not totally disagreed with his father that hard test people to make them unable. எங்கே போனாலும் வியாதாளம் கணங்க கரெக்டாக ஒட்டிக்கிட்டு நம்ம கூடயே வந்துருவாம்மா. பெரிய பொண்ணு, நீ என்னைய தானே சொல்றா? அதை நீ என்னைய பார்த்து டைரக்டா சொல்ல வேண்டியதானே? எதுக்கு இன்டைரக்டா சொல்லிக்கிட்டு இருக்க? நான் ஒன்றும் இன்டைரக்டாக சொல்லலையே, நான் டைரக்டாக தான் சொல்லியே உன்னைய.
அதானே பார்த்தேன். நான் கூட என்ன இன்டைரக்டா திட்டுறியோன்னு நினைச்சிட்டேன். டைரக்டா திட்டினா ஒன்றும் தப்பு இல்லை. சரி, ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. அட மானம் கெட்டவளை, கூடே இப்படி தொத்திக்கிட்டு வாரியன்னு உன்னை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கேன். எங்கன்னா அதை பற்றி கண்டுக்கிறாளா வரு? இங்க பாரு பெரிய பொண்ணு, ஏற்கனவே நான் உன் மேல ரொம்ப கோபமா இருக்கேன். என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் ஆஸ்பத்திரிக்கு போலான்னு இருந்தீங்களே, அதுக்கு நீ வேற சும்மா என்னைய வெறுப்பேத்திக்கிட்டே வராத சொல்லிட்டு அப்புறம் நான் இறங்கி போயிருவேன்மா. நானும் இறங்கி போன்னு தான் சொல்லியேன், போவாண்டங்கியே. ஏலா பெரிய பொண்ணு சும்மா இரு, அவளை வெறுப்பேத்தாத. வேற அவ கிளாஸுக்கிட்டு போயிருக்கிற போறா. நம்ம கூட வாரேன்னு சொல்லிட்டு வந்துட்டா வண்டியில ஏறி. சரி வந்துட்டு போறா விடு. நம்ம என்ன தலையில வச்சு தூக்கிக்கிட்டு சமந்துக்கிட்டா போப்புறோம். அவ பாட்டுக்கு வண்டியில தானே ஒரு வாரமா கடந்துட்டு போட்டோம். அட என்ன லட்சுமிங்க, என்ன என்னமோ போனா போகுதுன்னு ஒரு வாரமா இருந்துட்டு போட்டாங்கியே. நான் என்ன அவ்வளோ இலக்காரமா போயிட்டேன்னா என்ன? சரி, இழிச்ச வச்சு கூட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறீங்களே, டாக்டரை பார்த்தா 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கலாமே. அப்படி பண்ணணுமா இப்படி பண்ணணுமா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கேட்கலாமான்றதுக்காண்டி தான் நான் வாரேன்னு சொல்லி விரும்பி ஏறினேன் வண்டியில. வேற ஒன்றும் கிடையாது. என்ன லட்சு, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஊன்னு சொல்லுங்க, கதவை திறந்து ஓங்கி ஒரு எட்டி ஒரு மிதி மிதிச்சு இவளை வெளியே பறக்க விட்டுறீங்க. அதுக்கப்புறம் அவள் வாயே பேச முடியா. எல்லாம் பெரிய பொண்ணு மிதிச்சு தள்ளிடாதெல்லாம் வெளியே. நான் வாயை முடிக்கிட்டு அமைதியா வாரேன். அந்த பயம் இருக்கட்டும். உமா, உனக்கு இது தேவையாம்மா? பல்ல காட்டாதெல்லாம் இழுக்க வச்சு உனக்காண்டி தான் நான் ஹாஸ்பிட்டல் வரேன் தெரியுமா? ஆமாம், இவ பெரிய கலெக்டரு. இவ இல்லைன்னா ஆஸ்பத்திரியில் அவளை யாரும் செக்அப் பண்ண மாட்டாவ. அப்படி இல்லைல்ல பெரிய பொண்ணு, டாக்டர்கிட்ட அவளுக்கு கேட்க நிறைய விஷயம் தெரியாது. நம்ம தான் குழந்தை பத்தைய, அப்போ நமக்கு தான் நிறைய விஷயம் தெரியும். என்ன ஏதுன்னு டீட்டெயில் கேட்கலாம்ல, அதுக்கு தான் சொல்லியே. ஆமாலா, அதுவும் சரிதான். எங்கள காலத்துலலாம் இந்த மாதிரி மாதம் ஆஸ்பத்திரிக்கு செக்கப்பு போனதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு உண்டானதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. வயிறு கொஞ்சம் பெருசாகும் போது கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது தான் ஒருக்கே குழந்தை உண்டாயிருக்கா போல இருக்கு, மாசமாக இருக்கா போல இருக்கு. அப்புறம் இந்த இது தலை குத்திக்கிறதுலாம் வராதுல்ல, அதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் கண்டுபிடிப்போம் 4 தள்ளி போயிருக்குன்னு. நீங்களெல்லாம் இப்போ உடனே போய் ஆஸ்பத்திரியில் எல்லாம் பார்த்துருந்தீங்க பற்றியில, அதனால உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அதனால தான் பெரிய பொண்ணு தான் வரட்டும்னு நினச்சேன். பார்த்தா நீயும் வந்துட்டா, நல்ல போடுன்னு நினச்சேன் நானே. எனக்கு இந்த டாக்டர்கள்ட்ட இதெல்லாம் கேட்க தெரியாது பார்த்துக்கிடுங்க, உங்களுடைய மாதிரி. சரி, நான் என்ன ஒரு பெரிய மனுஷி துணைக்கு இருக்கட்டுமே தான் வாரேன். இருங்க, உப்புக்கு சப்பானியா சும்மா எங்க கூடயே இருங்க. கொழுப்பை பத்தியில கோவிலுக்கு உப்புக்கு சப்பானியா நீங்க? இல்ல இழிச்ச வச்சு கூட இருக்கட்டும், ஒரு சப்போர்ட்டுக்குன்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அம்மா எல்லாம் இழிச்ச வச்சு ரிப்போர்ட் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கிட்டியா? ஆமாம் உமா, எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்படியே அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் கொண்டா பார்ப்போம். ஹார்ட் பீட்லாம் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். உனக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு? ஏலா, எந்த பிள்ளையா இருந்தா என்ன, சும்மா அதை இதை சொல்லி அவன் மனசை குழப்பிட்டு இருக்காத. அப்படி இல்லை லட்சு, சும்மா குத்து மதிப்பாக நம்ம ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிடலாம்ல. இழுத்த வச்சுக்கு பிறக்க பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு. எந்த பிள்ளையா இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளை தான், வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. சும்மா பார்த்து தெரிஞ்சுக்கிடலாமேன்னு தான். கொண்டா இழுச்ச வச்சு ரிப்போர்ட்டை பார்ப்போம். இருந்தா தாரேன். 3வது மாசத்துல எல்லாம் தெரிஞ்சிடும் போல. என்ன இந்தாவுமா, கொண்டா பார்த்துக்கிடட்டும். இன்னைக்கு உனக்கு என்ன பிள்ளைன்னு நான் சொல்லியேன் பாரு. ஆமாம், இவ பெரிய டாக்டரு, அப்படியே கரெக்டாக சொல்லிடுவா. ஷூ, சும்மா இரு பெரிய பொண்ணு. இன்னைக்கு நீ குறிச்சு வச்சுக்க. நான் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இழிச்ச வச்சுக்க என்ன பிள்ளைன்னு சொல்லியனோ அதே பிள்ளை பறக்குதா இல்லையான்னு மட்டும் கரெக்டாக பாரு. சரி, பார்ப்போம். இப்போ மட்டும் நீ சொல்கிற பிள்ளையே இழிச்ச வச்சுக்க பிறந்ததுன்னு வையி, நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். அந்த பிள்ளை பறக்காம வேற பிள்ளை இழிச்ச வச்சுக்க பிறந்துச்சுன்னு வையி, நீயும் மொட்டை போட்டுக்கிடணும், சரியா? என்னது மொட்டை போடணுமா? ஆமாம், நீ சொல்கிறது சரியாக இருந்தால் நான் மொட்டை போட்டுக்கிறேன், நீ சொல்கிறது தப்பாக இருந்தால் நீ மொட்டை போட்டுக்க, அவ்வளோதான். இதான் பெட்டு டீல், ஓகேவா? சும்மா இருல பெரிய பொண்ணு, நீ வேற வெறுப்பேத்தாத. என் மூஞ்சியெல்லாம் முடி இருந்தாலுமே பார்க்க முடியாது, இதில் வேற முடி வேற இல்லைன்னா அவ்வளோதான். என்னைய சுத்தமாக பார்க்க முடியாது, என் புரிச்சு அடித்து துரத்திடுவான். அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது. டீலா நோடீலா? ஐயா போல பெரிய பொண்ணு, இழுத்து வச்சுக்கு என்ன குழந்தை பிறந்தா எனக்கு என்ன? அதுக்கெல்லாம் போயிட்டு நான் மொட்டை போட முடியுமா? அவளுக்கு நல்லபடியாக குழந்தை மட்டும் பிறந்தா போதும். அப்பனா உனக்கே டவுட் இருக்கு உன் மேலே, நீ சொல்லிய ரிப்போர்ட்டு வந்து சரியாக இருக்காதுன்னு. இல்லை நான் என்ன கடவுளா? நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கணுங்க. ஏதோ குத்து மதிப்பா பிளசண்டா ஹார்ட் பீட் இதெல்லாம் வச்சு பார்த்தா கொஞ்சம் கண்டுபிடிக்கலான்னு சொல்லுவாங்க. அதான் நானும் சரி பார்த்து சொல்லலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீ என்னென்னமோ சொல்லியா? மொட்டைலாம் போட மாட்டேன், போலாம். சரி பெரிய பொண்ணு விடு, அவளை என்னதான் சொல்லியான்னு பார்ப்போம். சரி, ரிப்போர்ட்டை பார்த்து சொல்லு என்ன பிள்ளைன்னு. இதுல எல்லாம் போட்டிருக்குமோடே. ஆமா லட்சு, இந்தா இருக்கு பாருங்க. அவ பேரு, எப்போ அவ கன்சீவ் ஆனா, அப்புறம் என்னைக்கு குழந்தை பிறக்கும், அந்த டேட்டெல்லாம் இதில் போட்டிருக்கு பாருங்க. இப்பயே டேட்டெல்லாம் கொடுத்துருவாங்களோ எப்போ பிறக்கும்னு? ஆமலச்சு, குத்து மதிப்பா ஒரு 2 வாரத்துக்குள்ள அப்படி கொடுத்துருவாங்க. இந்த வாரத்துலேருந்து இத்தனாவது வாரத்துக்குள்ளே பிறக்கொன்னு. சரி ப்ளசண்டா போஸ்டீரியர், ஹார்ட் பீட்டு 153,
ஹெட்டு நெக்கு ஹேண்டு ஜஸ்ட்டு எல்லாமே விசிபிளாக தான் இருக்கான். எல்லாம் நல்லா இருக்குதுன்னு போட்டிருக்கு. வாட்டர் லெவலும் ஓகே. பரவாயில்லையே, உமாளுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கே. உமா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லா இருக்குல்ல? பார்த்த வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்கு. இதுதான் அந்த குழந்தையோட. ஆமலிச்சு வயிற்றுக்குள்ள இருந்த பிள்ளைய எங்ககிட்ட காட்டினாவ. இப்படி குட்டியாண்டா கிடந்துச்சு, அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடிக்கிட்டு நல்லா இருந்துச்சு. பார்த்துக்கிடுங்க, அழகா நல்லா அழகா மண்டை கூட ரவுண்டா அழகா இருக்கடே. ஆமலிச்சு இதுதான் கை இதுதான் காலுலாம் கூட காட்டினாவ. உமா என்ன பிள்ளைன்னு கண்டுபிடிச்சிட்டியா? எனக்கு தெரிஞ்சு இழிச்ச வச்சிக்கு பொம்பளை பிள்ளை தான் அழைச்சு. உண்மையாவுமா? ஆமா, இழிச்ச வச்சி ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கு, பிளசண்டா போஸ்டீரியர்ல இருக்கு. இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பொம்பளை பிள்ளை தான். அப்ப ஆம்பளை பிள்ளைன்னா எப்படி கண்டுபிடிப்பிய? ஆம்பளை பிள்ளைன்னா பிளசண்டா வந்து ஆன்டீரியர்ல இருக்கும், ஹார்ட் பீட்டு 143க்குள்ள இருக்கணும், அதை தாண்டப்படாது. அப்புறம் ஆன்டீரியர் லோயர் இந்த மாதிரிலாம் இருக்கும்ல பிளசண்டா, அவங்களுக்குலாம் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். பரவாயில்லையே, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கியே. அதெல்லாம் அப்படியே தானா வரும். நீங்க வேற லட்சு, அவ யூடியூப்ல ஒரு 2-3 வீடியோவை வேஞ்சிட்டு அதை வந்து இங்க கதையா விட்டுக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் 100ல் 1 தான் நடக்கும். இதெல்லாம் ரிப்போர்ட் எல்லாம் பெருசா நம்ப முடியாது லட்சு. ஆமா ஆமா, எல்லாம் கடவுள் கையில தானே இருக்கு, நம்ம கையில என்ன இருக்குன்னு. பிள்ளை எந்த நோய் நொடியும் இல்லாம நல்லபடியா இருந்தாலே போதும். நல்லபடியா பிறந்து தாயும் பிள்ளையும் கரை சேரணும், அதுதான் நமக்கு தேவை. அப்படி சொல்லுங்க லட்சு. இந்த அழிச்சு வச்சு ரிப்போர்ட் எல்லாம் பத்திரமா வச்சுக்க. கடைசியில் அவ்வளோ இருக்கும் பொம்பளை பிள்ளை தானே. லட்சுக்கும் 2 பொட்டை பிள்ளைகள், எனக்கும் பொட்டை குட்டி, பெரிய பொண்ணுக்கு மட்டும் ஒரு ஆம்பளை பையனும் இருக்கான் சேர்ந்தாப்புல. ஏனுமே இழிச்சு வச்சுக்கும் அடுத்து ஒரு பொட்டை குட்டி தான் வரும் போல இருக்கு. சும்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்காதெல்லாம். பொம்பளை பிள்ளைகள் தான் இப்போ வீட்டுக்கு தேவை திரும்ப. ஆம்பளை பிள்ளை இல்லைனாலும் வீட்டுக்கு வர மருமகனும் இப்போ பையன் மாதிரி தான், நல்லா தான் மாமியாங்கிட்ட நடந்துக்கிடியானுவேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் ஒன்றும் இப்போ தப்பா சொல்லலை லட்சு. சரி சரி, ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் வந்துட்டோமா? இங்க பாருங்கம்மா, இங்கெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. வெளியே போய் பேசுறதா இருந்தா பேசுங்க. எல்லாம் கன்சீவான லேடி தானே இருக்கிறாங்க. சாரி சிஸ்டர், என்னோட ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்டா இருந்தாலும் யாரா இருந்தாலும் வெளியே போய் பேசுங்கம்மா. எல்லாரும் போய் உட்காருங்க. எதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஏம்மா நர்ஸ் பிள்ளை, இங்க 3வது மாசம் ஸ்கேன் செக்கப்ப எந்த டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டணும்? மாசம் மாசம் செக்கப் பண்ணிருப்பீங்களா, எங்க காட்டணும்னு தெரியாதா? எவ்வளவு திமுறா பேசுது பாரு இந்த முண்டக்கண்ணி. உமா உமா அந்த பக்கமா போனோம். கொஞ்சம் இரு இழிச்சாச்சு, நான் இந்த முண்டக்கண்ணியை 4 கிளி கிழிச்சிட்டு வரேன். இங்க பாரு உமா, இது ஹாஸ்பிட்டல், இது ஒன்றும் நம்ம ஊர் கிடையாது. நீ கொலாடியில சண்டை பொடிய மாதிரி இங்க சண்டை பொடியதுக்கு பாருல பெரிய பொண்ணு. இங்க 3வது மாசம் செக்கப்ப எங்க போய் பார்க்கணும், எந்த டாக்டர்கிட்ட காட்டணும்னு கேட்டேன்னா அதுக்கு அவ எப்படி பேசியான்னு பாத்தியா? மாசம் மாசம் இங்க தானே செக்கப்புக்கு வரையே, வேற எங்க போய் பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியாதான்னு. எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் இந்த முண்டக்கண்ணிக்கு. இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போனான்னு சொல்ல வேண்டியது தானே. வந்த ஏட்ட இப்படியா எரிஞ்சு ஒழியது. இல்ல நான் தான் வாரம்ல, எந்த பக்கம் போனான்னு எனக்கு தெரியும்ல. அதுக்கு முன்னாடி நீ குடுக்குடுன்னு போய் அவகிட்ட கேட்ட வர அவ எரிஞ்சுதான் விழுவா. சும்மாவே அவ காண விடாண்டா ஒருத்தரையும். ஏலா உமா, நீ கொஞ்சம் சும்மா இரு. வந்த இடத்துல இப்படி பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்பட்டுட்டு நடக்காத. இழிச்ச வாசிக்கு செக்அப் பண்ணிட்டு நம்ம மருந்து மாத்திரெல்லாம் வாங்கிட்டு வீடு போற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும்னு தோணுது எனக்கு. என்னமோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா நர்ஸ்னா அமைதியா சாந்தமா பேசணும். வர்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாவ, அவங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கிடணும். இது என்ன இப்படி இருக்கு? எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலே பிடிக்கல, வாங்க வேற ஹாஸ்பிட்டல் போவோம். இல்லை இல்லை உமா, இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நான் செக்கப்புக்கு வர சொல்லியிருக்காவே. நான் இங்கே தான் போகணும். மாதம் மாதம் இங்கே தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே தான் என்டி ஸ்கேனும் இது கொடுக்கணும், காமிக்கணும். நீ கொஞ்சம் சும்மா இரு. என்னம்மா போயிடுச்சு வச்சு, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பிடிக்கல. கொஞ்சம் இரு, ஓபி சீட்டு போட்டுட்டு வரேன். எல்லாம் இழிச்ச வச்சு நான் வரட்டுமா? இல்லை இல்லை, ஓபி சீட்டு நாங்கள் தான் எடுக்கிறோம், நான் எடுத்துகிட்டு வரேன். பரவாயில்ல, இழிச்ச வச்சுக்கு 2 மாதம் வந்த உடனே கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா போல இருக்கு. அங்கே பாரு பெரிய பொண்ணு, அவ்வளோ பிள்ளைகளும் செக்கப்புக்கு தான் வந்திருக்கு போல இருக்கு. எல்லாம் வயிற்றுல எப்படி பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்குவா பாரு. கூட்டமெல்லாம் இருக்கும் போல இருக்கு, நிறைய பேர் இருக்காவல்ல. அடுத்ததான் மேரி யாரு? வாங்க. இதோ மேடம் நான் தான், இந்த வரேன். ஏம்மா வழியிலே நிற்காதீங்கம்மா, உட்காருங்க. ஒவ்வொருத்தராக கூப்பிடுவோம்ல. ஒன்றும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுவே, அசர மாட்டேங்குதுவே. இத்தனை பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இழிச்ச வச்சியா? அப்போனா இன்னைக்கு எப்படியும் மதியத்துக்கு மேலே ஆயிரும். போகும்போது ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தந்துருங்க, சாப்பிட்டுட்டு தான் போகிறோம். வாங்கி குறுக்கிலே ஒரு எட்டி ஒரு மிதி மிதிச்சேன்னு வையி, அந்தால பறந்துருவாமா. உன்னை யார் உன்னையே கூப்பிட்டா? நீயா வாண்டடா வந்து வண்டியில ஏறிட்டு இப்போ உனக்கு சோறு வேற போடணுமாக்கம். சோறு இல்ல, நான் எதுவும் கையில காசு எடுத்துட்டு வரல, வேற பசிக்கும்ல, சாப்பிடக்கூடாதா? பசிச்சா போய் பிச்சை எடு, ஓடு. ஓபி சீட் எடுத்துட்டேன், நீங்கள் வேணா அங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போய் அங்கே செக்கப்புக்கு லைனில் உட்காந்துக்கிறேன். எல்லாம் இழிச்ச வச்சு அங்கே நிறைய கூட்டமெல்லாம் இருக்கு. எப்படியும் மதியம் ஆயிரும் போலையே. ஆமாம், எப்பயும் கூட்டமாக தான் இருக்கும். அதனால தான் அன்னைக்கு ஸ்கேன் எடுத்த அன்னைக்கே கொண்டு வந்து காட்ட வரல. ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு டயர்டாக இருந்தேன்னு வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன். நல்லா இன்னைக்கு தான் அது செக்கப் காட்டுறதுக்கு வர சொல்லியிருந்த நாள், அதனால தான் இன்னைக்கு வந்தேன். பரவாயில்ல இழிச்ச வச்சு, நாங்கள் இங்கே இருக்கோம். நீ போய் வேணா லைனில் உட்காரு. யாருக்கு அடுத்து என்னன்னு வேணா நான் கேட்டு வரட்டுமா? இல்லை லட்சி வேண்டாம், நான் கேட்டுக்கிறேன். அதில் கேட்டால் சொல்லுவாவே யாருக்கு அடுத்து நான் சொல்லுவாவே. நம்பரும் இருக்குது, பார்த்து நான் கேட்டுக்கிறேன்.
சரி போ, போய் பார்த்து பத்திரமா உட்காரு. ஏதாவதுன்னா கூப்பிட்டு இழிச்ச வச்சு நாங்கள் வாரோம். சரி சரி. பரவாயில்ல, பயப்படாம தனியா போறாளா இழிச்ச வச்சு. செக்அப் பண்ண கூப்பிடும் போது நம்மள கூப்பிட வருவல்ல, நம்மளும் சேர்ந்து தானே உள்ள போனோம். கூட உள்ள அவ்வளோரமா போக முடியும். யாராவது ஒருத்தர் வேணா துணைக்கு போலாமா இருக்கும். ஐயே, இழிச்ச வச்சுக்கலாம் ஒன்றும் தெரியாது. நம்ம போய் என்ன ஏதுன்னு டாக்டர்கிட்ட டீட்டெயில் கேட்கணும். பிள்ளை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதில் பார்த்த ரிப்போர்ட்டில் நல்லா தான் சொல்லியிருக்கு. இருந்தாலும் நம்ம தெளிவாக கேட்டுக்கிடணும்ல. வந்து ஓரமாக உட்காரு. அவ்வளவும் குறுக்க மறுக்க நடந்துக்கிட்டே கிடக்குதுவே. நம்ம வேற இடைஞ்சலா இருக்க மாதிரி இருக்கும். வாங்கின போய் உட்கார்ந்துக்கிடலாம். போகும்போது பிரியாணி வாங்கி தருவல்ல பெரிய பொண்ணு? வா நாய் பிரியாணி வாங்கி தரேன். என்னது நாய் பிரியாணியா? ஆமாம், 4 முக்கு ரோட்டில் ஒரு கடையில் நாய் பிரியாணி தரலாம். அதை வாங்கி தரேன், வா. சிஸ்டர், இதில் யார் லாஸ்ட்டு? நான் தான். எனக்கு அப்புறம் தான் நீங்கள். சரி சரி. ஜெனி வாங்க. நெக்ஸ்ட் எல்லோ ட்ரெஸ்க்கு அப்புறம் நான். சரி சரி. இழிச்ச வச்சுக்கு வேணா வெளியே போய் சாத்துக்குடி ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு வரட்டுமாக்கோ? எல்லாம் பெரிய பொண்ணு, எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வா. இல்லாட்டினா நானும் உன் கூட வரேன். உன்னைய கொலை பண்ணிடுவேன். ஆமாம். ஏன் பெரிய பொண்ணு, எனக்கெல்லாம் வாங்கி தர மாட்டியா? காசு தான் வாங்கி தரேன். எல்லாம் பெரிய பொண்ணு, என்கிட்ட காசு இல்லலா. நீங்களும் சொல்லி இருந்தேன்னா நான் காசு வீட்டில இருந்து எடுத்துட்டு வந்திருப்பேன். நீங்களும் சொல்லலன்னா தான் நான் பாட்டுக்கு வண்டியில ஏறிட்டேன். சரி, என்னைய விட்டுட்டு போறீங்களா ஒத்தையிலன்னு. ஆமாம், இவ சொல்லியிருந்தா மட்டும் அப்படியே ஆயிரக்கணக்கில் எடுத்துட்டு வந்திருப்பா. சரி விடு பெரிய பொண்ணு, நான் வேணா காசு தரேன். அவளுக்கு ஒன்றும் வாங்கி கொடுத்துரு. வேற வயிற்று பிள்ளை கறிக்கு வாங்கிட்டு வரும்போது இவன் நொட்டை விட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. வேணா நான் காசு தரேன். இல்லை வேண்டாம் லட்சி, என்கிட்ட காசு இருக்கு. நானே சேர்த்து வாங்கிட்டு வரேன் அவளுக்கும். அதான் லட்சி காசு தரேன்னு சொல்லுதுல்ல, வாங்கு, எல்லாரும் சேர்ந்து குடிக்கலாம். ஆக மொத்தத்தில் நீ ஒரு 10 பைசாத்துக்கு தேர மாட்ட, அதானே? இந்தா பெரிய பொண்ணு, போய் வாங்கிட்டு வா. வேண்டாம் லட்சி, இருக்கட்டும். அவன் அப்படிதான் லட்சி சொல்லுவா. கொண்டாங்க, நானும் கூட போய் சேர்ந்தாப்புல வாங்கிட்டு வரேன். எல்லாம் பெரிய பொண்ணு ஓடியா, நம்ம சீக்கிரமா போயிட்டு ஓடி வருவோம். உன்னையே தூக்கி போட்டு மிதிக்க போறேன் பாரு. வா நேராவது வேற இழிச்ச வச்சு உள்ள கூட்டுருவாவ. வேற போற நேரத்துல இந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கலாமா இல்லையான்னு வேற தெரியல. வேற செக்அப் பண்ணும்போது ஜூஸ் தண்ணிக்குள்ள கிடக்குன்னு சொல்லி குளக்குன்னு குழந்தை ஓடிட்டு கிடக்குன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட போறாவ. பெரிய பொண்ணு போ, நேராவது பேரு அவளுக்கு ஏதாவது ஜூஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க. அந்த பிள்ளை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கட்டும் தம்பா. சரி லட்சு, அவளை பார்த்துக்கிடுங்க. நாங்கள் போயிட்டு ஓடியாரம் கடைக்கு. சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். ஜூஸ் என்ன ஜூஸ் குடிக்கலாம்? நம்ம ஆப்பிள் குடிக்கலாமா, போமகிரானேட் குடிக்கலாமா, என்ன குடிக்கலாம்? ஒரு பாட்டில் விஷம் வாங்கி தரேன், குடிச்சிட்டு சாவு.